நான் இப்போது அறிவியலை பற்றி பேச முன் வந்தேன். அறிவியல் என்பது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது என்று நான் சொல்லிதான் தெரிய வேண்டுமில்லை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும். இதற்கு எடுத்துக்காட்டாக நான் நிற்கிறேனே இந்த வகுப்பறையில் அருகில் இருக்கிறது. அதனால் மின்விளக்கு, மின்விசிறி போன்ற உபயோகங்களை சொல்லலாம். அதன் பிறகு அறிவியலை கண்டுபிடித்தவர்கள் அறிவியலறிஞர்கள் என்கிறோம். அறிவியலறிஞர்கள் பலர் உள்ளனர். அதில் இந்தியாவை சேர்ந்த சர் சி வி ராமனை பற்றி காணலாம். வணக்கம், நான் தான் சர் சி வி ராமன். எனக்கு எதற்காக நோபல் பரிசு பெற்றது எனக்கு தெரியுமா? நான் வானவில் எதனால் உருவாகிறது என்று ஆய்வு செய்து அந்த ஆய்வில் வெற்றி பெற்றேன். அந்த வெற்றி காரணமாக எனக்கு நோபல் பரிசு பெற்றது. நான் நோபல் பரிசு பெற்ற நாளை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். நன்றி. அதன் பிறகு உலகெங்கும் அறிவியல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அதில் எடுத்துக்காட்டாக சார்லஸ் பாபேஜை கூறலாம். சார்லஸ் பாபேஜ் கணினியை கண்டுபிடித்தார். அவர் முதலில் கண்டுபிடித்த கணினி அறைக்கும் பெரிதாக இருந்தது. அந்த கணினியை கணித பொருளுக்கு மட்டுமே பயன்பட்டது. இப்போது அதை சுருக்கி கணினியாகவும் இப்போது மடிக்கணினியாக மாறிவிட்டது. அதன் பிறகு இந்த கணினி மூலம் அனைத்தையும் செய்யலாம். அதன் பிறகு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மின்விளக்கை கண்டிருந்தார். அவர் செய்த 99 முறை செய்த மின்விளக்கு எரியவில்லை. அவரை பார்த்து ஒரு சிரித்தாராம். நீ 99 முறை செய்த மின்விளக்கு எரியவில்லை. அவர் சொன்னாராம், நான் 99 வழியாக செய்த மின்விளக்கு எரியாது என்று கண்டுபிடித்து 100வது வழியாக செய்த மின்விளக்கு மட்டுமே எரியும் என்று கண்டுபிடித்தது. அதனால் அதன் பிறகு சர் ஐசக் நியூட்டன் அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார் என்று தெரியுமா? அவர் ஒரு மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுந்தது. எப்படி விழுந்தது? அந்த ஆப்பிள் எதனால் விழுந்தது என்று யோசித்தார். அது ஒரு விசை. அது எந்த கிரகத்தில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்தார். எந்த கிரகத்திலும் இந்த விசை இல்லை. அதனால் புவியில் மட்டுமே இருந்ததால் இதற்கு புவியீர்ப்பு விசை என்று பெயர் சூட்டினார். அதனால் அவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. அதன் பிறகு அறிவியல் என்பது நம் உலகெங்கும் இருக்கிறது. அதை காக்க வேண்டும். அறிவியலை நாம் மட்டும் காக்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் இந்த அறிவியலை காக்க வேண்டும். அறிவியலை படிப்பது நம்மை பற்றி நாமே படிப்பது என்று சொல்லலாம். அறிவியலை காப்போம், அறிவியலை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.